கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கான சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன் இந்த கன்னிராசிக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மன ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கன்னிராசி. எந்த இடத்துலையுமே சும்மா உட்காந்து சாப்பிடணும், சும்மா உட்காந்து சம்பாதிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. தான் சம்பாதிச்சதை வச்சு எல்லாருமே நல்லா சாப்பிடணும், தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், தன்னால் எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க. அதே நேரத்தில் கன்னி ராசியை பற்றி யாராச்சும் நல்லவங்க நினைப்பாங்களாம், நினைக்க மாட்டாங்க. ஆனால் பல இன்னல்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க கன்னி ராசிக்காரர்கள். ஒரு நாள் கூட சாப்பிட்டியான்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் அப்படியே நடக்காமல் ஏமாந்து பாருங்க, அதுதான் கன்னிராசி. கன்னி ராசிக்கு மன வலிமை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இது அந்த உண்மை. நம்ம ஏன் தனியாக வாழுறோம், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் உலகம் நம்மளை ஒதுக்கி வைக்குதோ, சமுதாயம் கூட விட்டுருங்க, வீடு கூட விட்டுருங்க, ஆனால் நம்ம ஆசைப்பட்டு நேசித்த நபர் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் வலியும் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கட்டத்தில் கன்னிராசி சித்திரை அஸ்தமும் அதே நேரத்தில் உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தை உள்ளடக்கியதுங்க. அதிபதி புதன் பகவான். சுக்கிரன் நீச்சமடைகிறாரு. எதிர்பார்த்த எந்த விஷயமும் சரி எப்பொழுதுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கன்னி ராசி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆளே கிடையாது. ஏன்னா மனசில் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாம் நடக்கிறது இல்லையே. அப்போது மனசில் ஒன்று நினச்சி வெளியே ஒன்று சொல்கிறது எப்படி என்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம், புத்தி நல்லா இருக்கும், ஆனால் அந்த புத்தி இவங்களுக்கு உதவுமானா உதவே உதவாது. தனக்கான வாழ்க்கை தனக்கான ஒரு ஆசை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வாழுறோம், இருக்கிறோம், கடமைக்காக நம்மளை யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்கன்னு கொண்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கன்னிராசி. ஒருத்தவங்க கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது, என்னென்னா முயற்சியை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முயற்சியில் தோல்வி வந்துருச்சு, வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக கொஞ்சம் தீர்க்கமாக ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக போராடுவாங்க. ரொம்ப அவசரமாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது தனி திறமையாக தெரிவாங்க. என்ன காரணம்னா, ஒரு விஷயத்தை நம்மளால் முடியாதுன்னு ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. நம்மளால் முடியும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து செயல்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஆளுமை திறன். அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் அவங்க மெல்லமாக கொண்டு போகும். அவங்க மனசில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் லேட் ஆனால் தான் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம பொறுமையாக ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்த்திங்களா, அந்த யோசனை கண்டிப்பாக அவங்களோட வெற்றிக்கு முதல் படி. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் டாப் லெவலில் இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு பொறுமையாக தானே போக முடியும். எடுத்த உடனே முதலமைச்சராக முடியாது இல்லையா. எம்எல்ஏ, மந்திரி, துணை முதல்வர் இப்படி மெதுவாக மேலே போகிறது யாருன்னா அது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க தான். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி மீள முடியாது. அடுத்த விஷயம், நண்பர்களுக்கு அவங்கள பற்றி அவங்களுக்கே தெரியாது. அது
அதுதான் பெரிய விஷயமே. அவங்கள பற்றி தெரியாமலேயே அவங்கள குறைச்சி எடை போட்டுடுறாங்க. நாம் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, நம்ம எதுக்குமே லாகில்லாதவங்க, நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம ஜாதகம் சரியில்லை, நம்ம பிறந்ததுல இருந்து எதுவுமே நமக்கு நல்லது நடக்கலை, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நம்ம யாருமே நம்பக்கூடாது, நம்ம தனியாகவே வாழ்ந்துடலாம், இல்லை சில விஷயம் தவறான முடிவு நாம் எடுத்துடலாம், நம்ம யாருமே நம்ம பேச்சை உள்வாங்கிக்கவே மாட்டாங்க, நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க. நீங்கள் ஏன் உங்களை யாரும் புரிஞ்சிக்கணும் ஏன் நினைக்கிறீங்க? உங்களை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? அப்படியே உங்களை ஏமாற்ற தான் போகிறாங்க. உங்களை நல்லா புரிஞ்சவங்க தான் உங்களை காயப்படுத்துகிறாங்க. உங்களை ரொம்ப காதலிக்கிறவங்க தான் உங்களை ஏமாத்துறாங்க. உங்ககிட்ட யாருமே ரொம்ப நாளாக கூட இருந்திருப்பாங்கள்ல, அவங்க தான் உங்களுக்கு துரோகமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்கள் கூட ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களை பார்த்த உடனே ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க இப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ராசி கன்னிராசி. பார்த்தாலே இவங்க எப்படி இது சரிப்பட்டு வருமா யோசிக்கிறது, அதாவது இவங்க இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருந்துமே திருமண வாழ்க்கை தவறாக சூஸ் பண்ணுறது யாருன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தான். எவ்வளவு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை வீணாக போயிருக்கும். வாழ்க்கை வீணாக போகிறது தெரியாது, ஆனால் கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும் வாழ்க்கை வீணாக போகிறது கண்டிப்பாக தெரியும். நான் இதை அடித்து சொல்கிறேன். மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க மனசில் எதையுமே வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க. ரொம்ப வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப இலகிய மனசு இருக்கக்கூடியவங்க. அவங்க மனசில் இருக்கக்கூடிய கோபம், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படி என்றதைய யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. கன்னிராசி அன்பர்களுக்கு வணங்க வேண்டிய கோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நிறைய பதிவு போட்டிருக்கும். பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னொரு முறையும் சொல்கிறேன், திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில், அதாவது கழுகுமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வெளியில் இருக்குது. புதன்கிழமை தான் போனால் பெஸ்ட்டு. காலையிலே போகலாம், நீங்கள் சாயந்தரமும் போகலாம். இந்த கோவிலுடைய டைமிங் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். போயிட்டு வந்தவங்களும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, எதுக்காக இந்த கோவிலுக்கு போகணும், இந்த கோவிலுக்கு போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் என்று பார்க்கலாம். உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, உங்களை எல்லோருமே ஏமாத்துறாங்க. சொந்த வீட்டில் கூட சொந்தக்காரங்க கிட்ட கூட 10,000 கடன் வாங்கி 5,000 வட்டி கட்டுறவங்க யாருன்னா நீங்கள் தான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காதில் சொல்லி ஏமாற்றிடுவாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு சம்பாதிச்ச காசு அப்படியே கரைஞ்சி போயிருக்கும். ஒருத்தவங்க கிட்ட கொடுத்த பணத்துக்கு எழுதி வாங்காமல் இருக்கிறவங்க யாருன்னா கூட பார்த்திங்கன்னா அதுவும் கன்னி ராசிக்காரங்க தான். இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கையை உடைக்கிறது யாராலும் இவங்க தான். இப்போது இவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு 5 பேர் ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பேசணும், ஒருத்தவங்களுக்கு எப்படி பழகணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது. அந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் பேசினாதான் அவன் அதை புரிஞ்சு நடப்பான். அப்போது ஒருத்தவனுக்கு என்னுடைய கழுத்தில் கத்தியை வச்சு காமிச்சாதான் சாப்பிடுவான்னா, சரி சந்தோஷமாக சாப்பிட்டு போகட்டும், நான் 100 ரூபா கொடுத்தாதான் நீ என்கிட்ட பேசுவியா, சரி பேசு, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அந்தரங்கத்தை சொன்னாதான் நீ என்கிட்ட
பேசுவியா? என்கிட்ட இருப்பியா? சரி, ஓகே, சொல்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து தொலைத்து செல்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. விடாமுயற்சி என்பது வெற்றியை கொடுக்கும். அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி குரு. அப்போ 11ஆம் வீட்டில் குரு பலமாக இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு நீச்சமாகிறாரு. குருவை சுற்றி கன்னிராசி நகரத்தில் குரு திசையில் தான் கன்னிராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு திருப்பு முனை எப்போ நடக்கும் அப்படின்னாலே இந்த குரு திசையில் தான். முக்கியமாக உங்களுக்கு இந்த கன்னி லக்னமாக இருந்தால் இன்னமும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசி என்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் கும்பம் மேசத்துக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் இந்த மாதிரி தவறாக கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காமல் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஒரு விஷயம், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துடுவீங்க. முதல் விஷயம், நீங்கள் ஒருத்தவங்களுக்காக எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு வேறு ஸ்டேட் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது அந்த பொண்ணுக்காக நீங்கள் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பொண்ணு உங்களோட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. கடந்து போங்க. நம்ம 2 நீங்கள் நேசிக்கிற நபர் யாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது 1 2மே ஒரே மாதிரி இருக்காங்க. இது வேற என்ன, உங்களுக்கு ஒரு அன்பு, பணம் இல்லை, குழந்தை இல்லை, வேலை, படிப்பு எல்லாத்தையுமே தாண்டி அன்பு. இந்த அன்புக்காக மட்டுமே ஓடுங்க. அந்த அன்பு கிடைக்கலனாலே ஓடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேவையான அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். முதலில் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும். ஆனால் அன்பு வைத்து ஏமாந்துருவங்க உங்களை சுற்றி இருக்கலாம். நீங்களும் கூட ஏமாறலாம். அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் லேட்டாக தான் கிடைக்கும். அதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.